இந்த வீடியோவை பார்த்துவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள் செல்வோம். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் ஆழித்தேர் சிறப்பினை இந்த காணொளியில் காண்போம். ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய தேர் திருவாரூர் ஆழித்தேர் என்ற உலக புகழ் பெற்றுள்ளது. இத்தகைய புகழை பெற்ற திருவாரூர் ஆழித்தேரின் சிறப்புக்குரிய திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் ஆகும். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் கோயில் பிரபாண்டமான மிக பழமையான சைவ மரபில் உள்ள பெரிய கோயிலான பூங்கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோயில் தேவார பாடல்கள் பெற்ற தலங்களில் சோழ நாட்டின் காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ளது. 87வது சிவத்தலமாகும். சப்த விடங்கள் தலங்களில் தலைமை வீடமாக திருவாசக திருத்தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. திருவாரூர் சுயமூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இக்கோயில் மூலவர் வான்மீகிநாதர், புற்றேரி கொண்டார், பூங்கோயில் புண்ணியனார் என்றெல்லாம் சிறப்பாக சொல்லப்படும் தொன்மை வாய்ந்த கோயில் 4000 ஆண்டுகளிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கும் முன்பாக தமிழர்கள் கட்டடக்கலையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இக்கோயில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது. இத்தலத்திற்கு விருச்சிக பாதிரி ஆகும். இத்தலத்தில் எழுந்தருளிய தாயார் அல்லியம் பூங்கோதை, கமலாம்பிகை என்ற பெயர்கள் பக்தர்களுக்கு வேண்டிய அருள்களை அள்ளுகிறார். திருவாரூரில் பிறந்தாலே முக்தி என்பார் சைவர்களின் நம்பிக்கை. இத்தகைய பெருமைகளை கொண்டு விளங்கும் திரு ஆரூரார் ஸ்ரீ தியாகராஜர் பெருமாள். திருவாரூரில் பிறந்தவர்கள் எல்லோரும் அடியேன் என்று சிறப்பித்து பாடுகிறார் சுந்தரர். சோழ அரசர்களில் ஒருவரான மனுநீதி சோழன் பசுவிற்கு நீதி வழங்கி மகனையை தியாகம் செய்த புண்ணிய மண் திரு ஆரூர் ஆகும். இத்தலத்தில் திருவாதுரை, பங்குனி, ஆழித்தேர் திருவிழா, மகா சிவராத்திரி இன்னும் பல சிறப்பு திருவிழாக்கள் பழங்காலம் தொன்று தொட்டு சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. திருவாரூர் எழுந்தருளிய தியாகராசர் என்றால் கடவுளுக்கெல்லாம் மகாராஜா என்று. இக்கோயில் 9 ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 15 தீர்த்த கிணறுகள், 13 மிகப்பெரிய மண்டபங்கள், 12 பெரிய மதில்கள், 3 நந்தவனங்கள், 3 பெரிய பிரகாரங்கள், 365 லிங்கங்கள், 70க்கும் மேற்பட்ட சிறு சன்னதிகள், 86 விநாயகர் சிலைகள், 26க்கும் மேற்பட்ட உள்கோயில்கள் என பிரபாண்டமாக இத்தலம் விளங்குகிறது. இத்தலத்தில் அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகியோர் சிவனை போற்றி பாடியுள்ளனர். திருப்பார்கடலில் எழுந்தருளிய பெருமாள் இத்தலத்தில் இறைவர் ஸ்ரீ தியாகராஜரை தனது மார்பில் வைத்து பூசித்தார். பின்பு அம்மூர்த்தியை இந்திரன் வரம் பெற்று பூசித்தார். ஆழித்தேர் தலைவனாக உள்ள சிவபெருமானுக்கும் திருவாரூரின் தொன்மையை உணர்த்தும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே ஆழித்தேர் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. விடங்களின் பிரபாண்டமான ஆழித்தேரின் உயரம் 96 அடியாகும். இது வீதி விடங்கனின் 96 தத்துவங்களை கடந்தவன் என்றும் தேரின் மேல் பகுதியில் கமல வடிவமாக காட்சியளிக்கிறது. திருவாரூர் தேரழகு என்று சிறப்பூட்டி சொல்லும் அளவிற்கு உலக புகழ்பெற்றது. இந்த ஆழித்தேர் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் நடைபெறுகிறது. ஆழித்தேர் வித்தகனை நான் கண்ட தாரூரே என்பது அப்பர் திருத்தேரை பெருமையாக பாடியுள்ளார். திரு ஆரூரா தியாகேசா என்று சொல்லி இறையருள் பெற திரு ஆழித்தேர் வடம்பிடித்தால் செல்வம் செழிப்போடும் வளமாய் வாழ்வீர். நன்றி.
வணக்கம். இந்த வீடியோவை பார்த்துவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.